Hi children, how are you all? I hope you all are good. Welcome back to our English class. Now we are going to learn a new poem, Granny Granny Comb My Hair. Okay children, உங்கள் வீட்டில் grandma இருக்காங்களா? Okay, grandma is very sweet person in every home and cooks very tasty food. Grandma என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒருத்தவங்க. அவங்க செய்கிற சாப்பாடுலாம் எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? ஓகே, அதே மாதிரி தான் இந்த போயமில் ஒரு சின்ன பொண்ணு அவங்க பாட்டி எப்படி அவங்களுக்கு தலை சீவி விடுவாங்க, என்னெல்லாம் செய்கிறாங்க, அதை பற்றி தான் இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஓகே. Okay children, are you ready to learn the poem? Okay, let's start. Granny, Granny, please comb my hair. You always take your time. You always take such care. பாட்டி பாட்டி என் தலையை சீவி விடுங்க. நீங்கள் எப்போதுமே நிறைய நேரம் எடுத்துக்கிறீங்க. என்ன ஏனோ தானோன்னு செய்யாமல் நிறைய டைம் எடுத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப கவனமாக எனக்கு தலையை சீவி விடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ புட் மீ டு சிட் ஆன் அ குஷன் பிட்வீன் யுவர் நீஸ். யூ ரப் அ லிட்டில் கோகனட் ஆயில் பார்ட்டிங் ஜென்டல் ஆஸ் அ ப்ரீஸ். நீங்கள் உங்கள் காலுக்கு முழங்காலுக்கு இடையில ரெண்டு முட்டிக்கு இடையில என்னை உட்கார வைக்கும்போது அது வந்து ஒரு குஷன் மாதிரி இருக்குது, மெத்தை மாதிரி இருக்குது. அதில் உட்கார வச்சுட்டு என் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறீங்க. நீங்கள் எண்ணெய் தேய்க்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னா, ப்ரீஸ்னா தென்றல், ப்ரீஸ் தென்றல் காற்று வந்து என் தலையில் வரடி விடுற மாதிரி இருக்குது நீங்கள் என்ன தேய்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Granny, you have all the time in the world and when you are finished, you always turn my head and say, now who's a nice girl? பாட்டி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேரமும் உனக்கு தான் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என் தலையை நீ சீவி விடுவ, பொறுமையாக நீ சீவி விடுவ. சீவி விட்ட பிறகு என் தலையை திருப்பி என் முகத்தை பார்த்து பாட்டிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ யார் அழகு பொண்ணு, இப்போ யார் செல்ல பொண்ணு, இப்போ யார் குட்டி பொண்ணு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதே மாதிரி கேட்குறாங்களா, இப்போ யார் அழகு பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஓகே சில்ட்ரன், இந்த போயமை ரைட் பண்ண ஆத்தர் பேர் வந்து கிரேஸ் நிக்கல்ஸ். Dear children, once again say along with me. Granny, 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 please comb my hair. You always take your time. You always take such care. You put me to sit on a cushion between your knees. You rub a little coconut oil, parting gentle as a breeze. Granny, you have all the time in the world and when you are finished, you always turn my head and say, now who's a nice girl? Granny, Granny, please comb my hair. You always take your time. You always take such care. You put me to sit on a cushion between your knees. You rub a little coconut oil, parting gentle as a breeze. Granny, you have all the time in the world
and when you are finished, you always turn my head and say, now who's a nice girl? Okay, children, thank you.